இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க்கையில அப்பப்ப பிரச்சனை வரலாம், பட் வாழ்க்கையே பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? நான் வந்து சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பாத்தீங்க அப்படின்னா அமேசான் கேடிட்ல போயிட்டு சம்திங் புக் எடிட் பண்ணதுக்காக போனேன். திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஒர்க்கே ஆகல. சரி என்னடா இது, இந்த வெப்சைட் தான் ஒர்க் ஆகல அப்படின்னு வேற ஒரு வெப்சைட் ட்ரை பண்ணி பார்த்தேன், போதான்னு சொல்லிட்டு அதுவும் ஒர்க் ஆகல. பட் யூடியூப் ஓடுது, கூகுள் சர்ச் மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ என்னடா இது புது பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்றேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அதை 3 சொல்யூஷன் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு சொல்யூஷன் சொல்றேன். ஒருவேளை நீங்க இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு இது ஓகே ஆயிட்டு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு மட்டும் தான் ஆயிருக்குமோன்னு நினைச்சேன். பட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான சொல்யூஷன் சொல்றாங்க. அதை 3த்துமே நான் சொல்றேன். எது உங்களுக்கு ஓகே ஆகுதோ அதை வச்சு நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து அதுல 1 மட்டும் தான் ஓகே ஆனிச்சு. ஸோ பட் இருந்தாலும் நான் 3த்தையும் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் ப்ரோமோட்டை ஓபன் பண்ணி இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை டைப் பண்ணி என்டர் கொடுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இது மாதிரி 3த்தையும் டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில கோடிங் மாரி ரன் ஆகும். ஓகே, ஸோ ரன் ஆகி முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு திரும்பியும் எல்லா வெப்சைட்டுமே பழைய மாதிரி ஆக்சஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆகல அப்படின்னா 2வது மற்றதுக்கு நம்ம போவோம். 2வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விண்டோஸ்ல ஃபயர்வால்ல போயிட்டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிக சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது 2மே ஒர்க் ஆகல அப்படின்னா 3வது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப். இதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரவுட்டர் கனெக்ஷனை ஃபுல்லா எடுத்துருங்க. ஓகே, ஒருவேளை நீங்க ஒயர்லெஸ் அடாப்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுங்க. இதே நீங்க இன்டர்நெட் மூலமா கனெக்ட் பண்ணிருந்தீங்க இல்ல வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கனெக்ஷன் ஃபுல்லா கட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சிஸ்டத்தை ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிடுங்க. ஓகே, ஃபுல்லா ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்பி சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனையோ இல்ல அப்படின்னா அந்த ஒயர்லெஸ் அடாப்டரையோ நீங்க இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து அப்படிதான் சால்வ் ஆனிச்சு. ஓகே, ஸோ அதனால நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை 3த்துல ஏதாவது 1 ஒர்க் அவுட் ஆனா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அது மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்ந்து பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க.